ஹாய் கைஸ், டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்கும், பீட்ரூட்டில் உள்ள சத்துக்கள் என்னென்ன, பீட்ரூட்டில் உள்ள வைட்டமின்கள் யாவை, பீட்ரூட் ஜூஸ் எப்போது குடிக்கணும், பீட்ரூட் ஜூஸில் என்னென்ன நன்மைகள் இருக்கும், பீட்ரூட் சாப்பிட்டால் என்ன பலன் கிடைக்கும்ங்கிறத வாங்க லைனாக பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீட்ரூட்டின் நன்மைகள் என்னென்ன? பீட்ரூட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. பீட்ரூட் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் பீட்ரூட் உடலில் நச்சுத்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகிறது. பீட்ரூட்டில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். பீட்ரூட்டில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து சக்தியாகும். ஒரு 100 கிராம் போல்லெட் தினசரி தேவைகளில் 20% வைட்டமின் சி மற்றும் குறைந்த அளவு வைட்டமின் ஏ, பி வைட்டமின்கள் மற்றும் வைட்டமின் கே உள்ளிட்ட முக்கிய வைட்டமின்களை வழங்குகிறது. பீட்ரூட்டில் உள்ள வைட்டமின்கள் யாவை? பீட்ரூட்டில் பெட்டானின் இருப்பதை தவிர கணிசமான அளவு பாலிபாசான்கள் மற்றும் பினாலிக் குறைந்த அளவு வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ ஆகியவை உள்ளன. இவை சிறந்த ஆக்சிஜனேற்ற திறனுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பீட்ரூட் ஜூஸ் எப்போ குடிக்கணும்னு பார்க்கலாம். பீட்ரூட் சாறு இரத்த நாளங்களை திறப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் உடல் முழுவதும் ஆக்சிஜனின் ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இது உங்களை அதிக ஆற்றலுடன் சுறுசுறுப்பாகவும் உணர வைக்கிறது. பீட்ரூட் இதனால் தான் உறக்கத்தில் உள்ள உங்கள் உறுப்புகள் விழித்தெழுவதற்கு பீட்ரூட் ஜூஸை காலையில் குடிப்பது நல்லது. பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? பீட்ரூட் சாறு உடலில் உள்ள நைட்ரஸ் ஆக்சைடை அதிகரிப்பதன் மூலம் இரத்த அழுத்தத்தை மேம்படுத்துகிறது. பீட்ரூட் சாறு குடிப்பது சோர்வை குறைக்கவும் தடகள செயல்திறனை மேம்படுத்தவும் உதவும். பீட்ரூட் ஜூஸில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. பீட்ரூட் சாப்பிட்டால் என்ன பலன்? பீட்ரூட் பல்வேறு வகைகளின் சிறந்த ஆதாரமாகும். வைட்டமின்களின் மற்றும் கனிமங்கள் இதில் கணிசமான அளவு புல்லட் உள்ளது. உயிரணு வளர்ச்சிக்கு டிஎன்ஏ தொகுப்புக்கும் முக்கியமான பி வைட்டமின். பீட்ரூட் இந்த காய்கறி மேக்னீசியத்தை வழங்குகிறது. இது எலும்பு உருவாக்கம், காயம் குணப்படுத்துதல் மற்றும் வளர்சிதை மாற்றத்திற்கு பங்கு வகிக்கும். ஏபிசி ஜூஸ் எப்போது குடிக்க வேண்டும்? கூடுதல் சுவைகளை சேர்க்கவும் இஞ்சி, எலுமிச்சை அல்லது புதினா இலைகள் கூடுதல் ஆரோக்கியமான நன்மைகளை சேர்க்கும் போது சுவையை உயர்த்தும். ஏபிசி ஜூஸ் குடிப்பதற்கான சிறந்த நேரம். ஏபிசி ஜூஸ் குடிப்பதற்கு உகந்த நேரம் உகுந்த உறிஞ்சுதல் மற்றும் நன்மைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில். பீட்ரூட் சாறின் தீமைகள் என்னென்ன? சாற்றில் உள்ள புளிக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் குடலில் அதிகப்படியான வாயு உற்பத்திக்கு வழிவகுத்து வீக்கம் மற்றும் அவுசாரியகத்தை ஏற்படுத்தும். அதிக அளவு பீட்ரூட் சாறு ஒரே நேரத்தில் குடிப்பது, குறிப்பாக உணவு இல்லாமல், சிலருக்கு தளர்வான மலம், வயிற்றுப்போக்கு அல்லது வயிற்று வலி ஏற்படலாம் என்று சொல்கிறாங்க. அதிகமாக பீட்ரூட் ஜூஸ் குடிக்கக்கூடாது. டெய்லியும் 1 டம்ளர் அதுவும் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். பெண்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதனால என்னென்னு பார்க்கலாம். சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடலின் உள்ளுறுப்புகளில் இருக்கும் நச்சுக்களை நீக்குவதற்கும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்தவும் பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த தீர்வாக இருக்கும். மாதத்தில் 4 நாட்கள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் சுத்தமாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸ் கூந்தல் பிரச்சனையை சரி செய்வது. உள்ளு எடுப்பதன் மூலம் அது முடி உதர்வை தடுக்கிறது. ஆரோக்கியமான உணவுகள் கூந்தலில் பிரதிபலிக்கும். இதில் உள்ள பொட்டாசியம் முடி உதர்வை தடுக்க முடி வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும்.